ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டா கண்டென்சேஷன். ஆல்டா கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். In the presence of dilute base, two molecules of aldehyde combine to form a condensation product containing both an aldehyde group and an alcohol group. This product is called aldar. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஆல்டிஹைடு நம்ம எடுத்துக்கலாம், கீட்டோனும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா ஆல்டார் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அந்த ஆல்டாரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆல்கஹால் குரூப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆல்டார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம். இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். இங்கே ஒரு இது வந்து அசிடால்டிஹைடு எடுத்துக்கிறேன், இது ஒரு அசிடால்டிஹைடு, ரெண்டு மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிடால்டிஹைடு வந்து எடுத்துக்கிறேன். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைலூட் பேஸ்னு சொல்கிறேன். டைலூட் பேஸ் அப்படின்னா நம்ம எந்த பேஸ் வேணால் எடுத்துக்கலாம். NaOH வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். NaOH இருக்குது, KOH இருக்குது. நான் இங்கே எடுத்துக்கிட்டது வந்து NaOH. அப்போ ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா ஆல்டார் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன். இது வந்து CHO அப்படிங்கிறது ஆல்டிஹைடு குரூப். அது பக்கத்தில் இருக்க கார்பனை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன்னு சொல்லலாம், இல்லை ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லலாம். அப்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள செகண்ட் கார்பனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா கார்பன் அப்படின்னா பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து இங்கே பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து ஹைட்ராக்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் கார்பனில் OH குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கனால பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அசிடால்டிஹைடு ரெண்டு அசிடால் எடுத்துக்கிட்டோம். அதுவே நம்ம கீட்டோன் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா கீட்டால் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா அசிட்டோன் எடுத்துருக்கேன், இங்கே இன்னொரு அசிட்டோன் எடுத்துக்கிறேன். நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு ரியாக்ஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு கீட்டால் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதோட இன்னொரு நேம் வந்து டைஅசிட்டோன் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்டா கண்டென்சேஷனோட மெக்கானிசம் பார்ப்போம். நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பேஸ் NaOH அப்படிங்கிற பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இது எப்படி பிரியும் அப்படின்னா Na ப்ளஸ்ஸாகவும் OH வந்து மைனஸாகவும் பிரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். நம்ம எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிடால்டிஹைடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிடால்டிஹைடு தான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் OH வந்து இங்கே NaOH வந்து நம்மளுக்கு கிடச்சிது. OH மைனஸ்னு இங்கே எழுதியிருக்கோமா. இப்போ இந்த OH மைனஸ் வந்து எதை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனை அட்டாக் பண்ணுது. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து என்னவா போயிடும் அப்படின்னா H2O வெளில போயிடும். இங்கே இருக்க பாண்டு வந்து சிக்கு மேலே கார்பனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மைனஸாக வந்து வந்துடும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பானியான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு கார்பானியான் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்பானியம் அட்டாக்ஸ் தி கார்பன். இந்த இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ரெண்டு அசிடால்டிஹைடு வந்து எடுத்துக்கிட்டோமா, ஒரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிடால்டிஹைடு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு மாலிக்யூல்ஸ் ஆஃப் அசிடால்டிஹைடு செகண்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பானியம் அயன் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிடச்சதே அதை வந்து இங்கே எடுத்துக்கிறோம். இப்போது இந்த மைனஸ் கார்பனை வந்து எதை போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போது இங்கே இருக்க டபுள் பாண்ட் வந்து பிரிஞ்சு ஒன்று வெளில போயிடும். அப்போது ஓக்கு மேலே வந்து நம்மளுக்கு மைனஸ் வந்துடும். இது வந்து இங்கே போய் அட்டாச் ஆகிடும். அதுதான் நம்ம சேர்த்து எழுதிக்கும். CH3 CH மேலே வந்து ஒரு O வந்து டபுள் பாண்ட் பிரிஞ்சு ஒரு மைனஸ் வெளில போயிடுது, அதை டினோட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகிடுது, அதுதான் அப்படி எழுதிப்போம். CH2 C டபுள் பாண்ட் OH. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் ஆக்சிஜனை வந்து எது அட்டாக் பண்ணுது அப்படின்னா புரோட்டான் வந்து அட்டாக் பண்ணுது. புரோட்டான் வந்து நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா H2Oலேருந்து கிடைக்குது. அந்த H2O நம்ம எப்படி பிரிப்போம், OH மைனஸாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரிப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இன்டர்மீடியேட் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த H ப்ளஸ் வந்து எதை போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா மைனஸ் ஆஃப் O வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னு வந்தது, OHன்னு வந்துடுது. பேலன்ஸ் இருக்க OH வந்து வெளியில் போயிடுது, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். CH3 CH OH CH2 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் OH வந்து வெளில போனது இங்கே எழுதியிருக்கேன். இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டார் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிடச்சிருக்க ப்ராடக்ட் வந்து ஆல்டான்னு கிடச்சிருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அதை பார்ப்போம். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்டார் வந்து தான் நமக்கு கிடச்சிது, அதை தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே CH2 தான் வந்து நான் இங்கே மேலே H கீழே ஒரு Hன்னு பிரித்து எழுதியிருக்கேன். இங்கே CH2ன்னு இருக்கும், அதை தான் மேலே ஒரு Hவும் கீழே ஒரு Hவும் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். H2O ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே இருக்க பாண்ட் வந்து இங்கே போய் அட்டாச் ஆகிடும். அப்போது CH3 C மேலே H இருக்குது, இங்கே இருக்க பாண்ட் இங்கே போய் அட்டாச் ஆச்சுன்னா டபுள் பாண்ட் வந்துடும். C மேலே H சிங்கிள் பாண்ட் CHO அப்படின்னு வந்துடும். நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் பேர் என்ன அப்படின்னா புரோட்டான் ஆல்டிஹைடு அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஆல்டா கண்டென்சேஷன் ஒரு 5 மார்க் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
வேறு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.